செக்ரட்டரி அம்மா, நம்ம மில்லில் எதுக்காக ஸ்ட்ரைக் நடக்குது? அவங்க கேட்ட போனஸ் நாம கொடுக்கலையே, அதனால ஸ்ட்ரைக் நடக்குது. அவங்க கேக்குறத கொடுத்துட்டா திரும்பவும் வேலைக்கு வந்துருவாங்க இல்லையா? ஓ பேஷா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டுல என்ன வேலை? அவங்க எத்தனை மாசம் போனஸ் கேக்குறாங்களோ உடனே அதை கொடுக்க சொல்லுங்க. அப்படின்னா ஐயா சொல்லிட்டாரா? அவர் என்னையா சொல்றது? நான் சொல்றேன், உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி. இங்க வேலை செய்யறவங்களையும் கூப்பிடுங்க. சரி. யோ அக்கவுண்டே, கேஷியர், டைப்பிங் எல்லாம் வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. எங்க கல்யாணத்துக்காக நிறைய பிரசன்டேஷன்ஸ் வந்தது. கல்யாணம் நடந்ததுக்காக ஐயா உங்களுக்கு ஒன்னும் பிரசன்ட் பண்ணலையே. முதலாளியா இருந்தா எது வேணும்னாலும் கிடைக்கும், தொழிலாளியா இருந்தா போனஸ் ஆவது கிடைக்கும். நாங்க ரெண்டுக்கும் மத்தி திருசங்கு வர்க்கம், எங்களுக்கு என்னமா கிடைக்கும்? என்னுடைய கல்யாண போனஸா உங்களுக்கெல்லாம் 2 மாசம் சம்பளம் கொடுக்க சொல்றேன். அப்போ எனக்கு உங்களுக்கும் சேர்த்துதான். ஏமா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். என் சம்சாரம் புடவை இல்லாம நிக்கிறான். முதல்ல அவளுக்கு ஒரு மாத்து புடவை வாங்கிட்டு போ. நான் வாங்கிட்டு வீட்டுக்கே போக முடியாது, வழியிலேயே ஈட்டிக்காரன் பிடிங்குவான். போங்க, டோட்டல் பட்ஜெட் போட்டு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. பட்ஜெட் போடும். என்ன இது? நான் அணு அணுவா சேர்த்த பணம், என்ன கேட்காம அள்ளி இறைக்காத. நானும் அணுவணுவா தான் செலவழிக்கிறேன். அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி குழந்தை குட்டிகளோட வயிறார சாப்பிடறத கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது இருக்கட்டும், மில் நிர்வாகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன அதட்டி மிரட்டி பணிய வைக்க நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கு நீ ஆதரவா இருக்கிற. இதுல நீ ஏன் தலையிடுற? உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கும் உரிமை இருக்கு. எந்திரங்களை பத்தி எனக்கு தெரியலனாலும் சும்மா கிடந்தா அது துருப்பிடிச்சு போயிடும்னு தெரியும். ஏழைங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா இருந்தாலும் அவங்க எண்ணம் துருப்பிடிச்சு போயிடாது. நான் இதுல தலையிடலன்னா அந்த கூட்டத்துக்கு ஆதரவா உங்க பிள்ளையே உங்களை எதிர்த்து போராட்டம் நடத்த போறாரா?